என்ன கதவு திறந்து வச்சுட்டு போயிருக்கான்? மதன், மதன், மதன். ஏய், நீ எப்போ வந்த ஸ்வாதி? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த? நான் பக்கத்து வீட்டுக்கு. ஜானகி ஆண்டி வீட்டுக்கா? ஆமா, ஏன் கேக்குற? நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன ஆவுனா அந்த ஆண்டி வீட்டுக்கு போயிடுற? அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உன்னை பத்தி 1008 கம்ப்ளைண்ட்ஸ். என்ன நடக்குது? ஆ? ஏய் ஸ்வாதி, அவங்க ஆன்டிடி. அதான்டா எனக்கு பயமே. நீ ஒரு ஆண்டி லவர்னு எனக்கு தெரியாதா என்ன? ஏய், அதெல்லாம் முன்ன ஸ்வாதி. ஓ, இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன். ம், ச்சே, இப்போலாம் ஆன்டிங்களை பார்த்தாலே ஹலோ ஆ, ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தோணுது. ம்ஹும், வீட்டிலே இருந்து எல்லா வேலையும் செய்யறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போதான் நீ புரியுது. ம். ஆன்டிங்கெல்லாம் அர்ச்சனை பண்ண வேண்டியவங்க கிடையாதுரி, அப்புறம் ஆராதிக்க வேண்டியவங்க. அதுவே எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. அடிச்சு வாய் மூடு. நான் வேலைக்கு போனோனே வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சமா, கொஞ்ச நேரம் டிவி பார்த்தமா, படுத்து கொரட்டை விட்டு தூங்கினமான்னு இருக்கணும். புரியுதா? இல்லன்னு வெய்யி. ஏய், நான் காலை சொன்னேன். பொம்பளையா இவ? என்ன பேச்சு பேசிட்டு போறா? போய் போய் இவளுக்கு வாக்கப்பட்ட பாரு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்டி. போடா. அங்கிருந்தா துரத்தி விட்டாங்களோ? ஏய் செல்லா குட்டி, இந்த வந்துட்டேன். ஏய் ஸ்வாதி, என்ன? உனக்காக நான் குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ டெஸ்ட் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஹலோ மேடம், நான் நல்லா சமைப்பேன். நோட், உன்னை விட நான் பெட்டரா சமைப்பேன். மூடு. நீ சமைக்க லட்சணம் எனக்கு தெரியும். எப்படியும் மட்டமா தான் இருக்கும். உன்னை நம்பி வேற இதை நான் சாப்பிடணுமா? ம், ஐயோ, செம்மையா இருக்கு. ஐயோ, தெரிஞ்சா ஓவரா பண்ணுவானே. ம். ஏய் என்ன? ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை, மட்டமாக தான் இருக்கு. ஏய் இரு, அதான் கேவலமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு சாப்பிட்ற? கொடு. ஏய், என் புருஷன் நீ எனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க. சாப்பிடலன்னா எப்படி? பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்னும் தேவையில்ல, குடு. விட்றா. குட்ரி. ஹாய் குட்ரி. எனக்கு எங்க பாரு, குடு. விட்றா. டேய், நீ குடியாத. டேய் விட்றா. குடியாத. என்ன காலங்கத்தலே சண்டையா? ஹாய். அப்படிலாம் இல்லைங்க, ஸ்வீட் செஞ்சேன், அதான் எப்படி இருக்குன்னு சாப்பிட சொன்னேன். எனக்கெல்லாம் தர மாட்டீங்களா? ஐயோ லிபியா, உங்களுக்கு இல்லாமையா? ஆனா ஒரு கண்டிஷன், நான் போய் கொண்டு வரேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் போய் கொண்டு வரேன். ஏய், அவன் கொண்டு வருவான், சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லு. நல்லா இருக்குன்னு சொன்னா உன்னை சாப்பிடு. அவ்வளோதானே? இப்ப பார் எப்படி கலாய்க்கிறேன்னு. இந்தாங்க. ஸ்பூன் கொடு. சூப்பரா இருக்கு மதன். செமையா இருக்கு. சாரிடி, நல்லா இருக்கா அதான் சொல்லிட்டேன். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, குறி முதல்ல. ஏய், இன்னும் ஒன்னடி ப்ளீஸ். சாவடிச்சிருவோம். இந்தா, மட்டமா தான் இருக்கு. சாப்பிட்டோம் விட. நாங்க கிளம்புறோம். நான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறேன், இல்ல பாஸ் பண்ணி அனுப்புறேன். எடுத்து வைங்க. உண்மையாவே மதன் நல்லா சமைக்கிறார்ல. நீ கொடுத்து வச்சவதாண்டி. நல்லா சமைச்சா உடனே கொடுத்து வச்சவளா? என்னடி உன் இஷ்டப்படி உன்னை வேலைக்கும் அனுப்பிச்சிட்டு வீட்டுல உட்காந்து சமைச்சே போடுறாருன்னா நீ கொடுத்து வச்சவ இல்லையா? ஆமா ஆமா. என்ன பாரு, நான் வேலைக்கும் போயிட்டு திரும்ப வீட்டுக்கும் போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்களுக்கு சமைச்சும் கொடுத்துட்டு பா. ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்படி புருஷனை வேலை செய்ய வச்சுட்டு நீ வேலைக்கு வர்றது உனக்கு கஷ்டமா இல்லையா? யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு? யாரு என்ன பேசினா எனக்கு என்ன? அதுக்காக அவனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுல என்னால பயத்தோட இருக்க முடியாதுடி. பயமா? புரியல. ஆமா, ஆம்பளைங்க காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க உண்மையாவே வேலைக்கு தான் போனாங்களா இல்ல வேற எங்கேயாவது போனாங்களான்னு எப்படி தெரியும்? அப்படி வேலைக்கே போயிருந்தாலும் அவங்க ஆபீஸ்ல ஏதாவது செட்டப் வச்சிருந்தா எந்த நேரத்துல எவ வந்து என் புருஷனை கொத்திட்டு போவா இல்ல இவ யார தள்ளிட்டு போவான்லாம் பயந்துட்டு என்னால இருக்க முடியாதுடி. அதுக்கு நானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு போடுறேன். அவன் வீட்லயே இருக்கட்டும்டி. அடிப்பாவி, தெளிவாதான் இருக்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டி.
ம். உன் புருஷன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? ஹே, என்னடி இப்படி கேட்ட? என் புருஷன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஹம். எனக்கும் இப்போ தாண்டி டவுட் வருது. ஒருவேளை என் புருஷனை எவ்வளையாச்சும் வச்சிருப்பானோ? என்னடி இப்படி கேக்குற? கண்டிப்பா இருக்கும். அடிப்பாவி, என்னடி இப்படி சொல்லிட்ட? இருடி, நானும் வரேன்.